பார்ட் 2 ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத போய் பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், நான் சவுதியை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு மிரட்டல் வந்திருக்காதா அப்படின்னு. மிரட்டல் வந்திருக்கு, அதில் ஒரு ஃபன்னியான மிரட்டல் வந்துச்சு, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான், அரபிக்கில் பேசிட்டான். எனக்கு அரபிக்கு வராது, 10 வருஷம் ஒர்க் பண்ணதாலும் எனக்கு அரபிக் பேச வராது சரியா. நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயே பேசி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அரபிக்கில் பேசிட்டா நானும் நம்பிட்டேன், எஜிப்ஷியன் டோன் மாதிரி இருந்துச்சு. மிரட்டிக்கிட்டேன்னா அரபிக்லேயே பேசுகிறேன், எனக்கு புரியல. நான் தமிழில் ஒரு கெட்ட வார்த்தை பேசி வைடா அப்படின்ட்டான். திடீர்னு உட்காந்து தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் தமிழில் திட்டுறான், டேய் நான் அப்போ ஸ்ட்ரைட்டாக நான் அருமை தானே எப்படி நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் நம்ம தமிழ் ஆள் தான் மிமிக்ரி பண்ணி என்னை மிரட்டி பார்க்குறாரு. இனிமேட்டு வீடியோ போட்டால் அவனை முடிச்சிருவேன் அந்த மாதிரி. எனக்கு சிறப்பாச்சு, தமிழ்லேயே சொல்லியிருக்கலாமே. நான் எங்கேயோ ஓடி ஒலையில் என்னோடய நம்பர் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்தாலே எடுத்துடலாம். திட்டுறதுனா திட்டுங்க, ஜாலியாக இருக்கும். நானும் பதிலுக்கு திட்டுவேன். வீடியோ தான் நான் திட்ட மனசில். ஏன்னா சில பேர் பார்ப்பாங்க, குழந்தைங்க லேடிஸ்னால் பார்ப்பாங்க, அதுக்காக டீசெண்டாக பேசுகிறேன். நீங்கள் திட்டி ஃபோன் பண்ணிங்களா, நானும் மதுரைக்காரன் தாண்டா, அது மாதிரி நானும் சென்னைக்காரன் தாண்டா. ஓகே, அது ட்ரிப்ளிகேட் ஐசஸ் நம்மளுக்கு அது ஸ்லாங் வரும். ஸோ நாங்கள் 2 பேரும் திட்டி விளையாடிக்கிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் இந்த இன்சிடென்ட் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இது ஒன்று நடந்துச்சு மிரட்டல். அடுத்தது உண்மையில் ஒரு சவுதியை கால் பண்ணியிருந்தார். அவர் இந்த மாதிரி வார்ன் பண்ணார், வீடியோ போடக்கூடாது அப்படின்னு. என்னை டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் நான் என்னால் வர முடியாது, நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இந்தியாவில் இருக்குது, சவுதிக்கு வந்தாலான பிரச்சனை அப்படி தப்பாக சொல்லியே சார். ஏன்னா சில ரூல்ஸ் இருக்குது, அந்த டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாது, தலைமையை பற்றி பேசக்கூடாது. ஓகே, அங்கே இருக்க ரூல்ஸை கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அப்புறமா லேடிஸை பற்றியோ வேறு எதை பற்றி பேசக்கூடாது. சில விஷயம் மக்கா மதீனா அப்படி ரிலீஜியஸ் பற்றி தான் பேசக்கூடாது. பட் அங்கே இருக்க க்ரைம் அவங்களே நியூஸில் போடுறாங்களே. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போனால் இன்றைக்கி எத்தனை பேர் கஞ்சா கடத்தி அரெஸ்ட் பண்ணோம், எத்தனை ப்ராஸ்டியூட்டை அரெஸ்ட் பண்ண ஒரு யாத்தில், அப்படி அவங்களோட அஃபிஷியல் நியூஸில் நிறைய வரும். அண்ட் நிறைய சோஷியல் மீடியா அவங்கலாம் சவுதிக்காரங்களே அது போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. பட்டு இந்த மாதிரி இல்லாதது சொல்கிறது, ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, தலைமையை அசிங்கப்படுத்துறது, ரிலீஜியஸை அசிங்கப்படுத்துறது, ரூல்ஸு, அந்த மாதிரி சென்சிட்டிவாக ஐட்டமில் நான் தொட்டேன்னா நான் கெட்டேன். ஸோ அது நமக்கு தேவையில்லை. மக்களோட பிரச்சனை பற்றி பேசுகிறோமா, அவ்வளோதான். அடுத்த பார்ட்டில் ஒன்றும் பேசலாம் இதை பற்றி.